நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோள் சாரம்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி, கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்னைக்கு 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அதை தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தேயானால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 3, 5 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்க போகிறது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு தடங்கள் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைந்திருந்தாலும் சப்தமாதிபதி மறைந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுவீங்க. சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். விநாயகரை போய் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயம் பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவரேன்றதுனால 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலன்றதுனால வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் திடீரென்று மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும். அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் சுபத்துவம் அடைகிறது, அது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சனி ஆட்சி, 12ஆம் இடத்துல குரு பகவான், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு விசா ப்ராசஸிங் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவாளுக்கு பிஆர் இல்லைன்னா பர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது. இவ்வளோ நாளாக வீடு விற்கிறதுக்கு தடங்களாக இருந்தது எல்லாமே வெளியில் போய் நிச்சயமாக வீடு விற்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்திரமங்கல யோகத்தினால புதிய வீடு வேறு வாங்குவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க, புதிய லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வார்த்தை வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:45 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு அவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார். குரு சந்திர யோகம் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. அயன சயன யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் குடும்பாதிபதியான சந்திர பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். நல்ல ஒரு சந்தோஷமான கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு தாம்பத்தியமும் நல்ல ஒரு சந்தோஷத்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். 4ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5 மணியிலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சூரியன் சந்திரன் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 12ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார். 2ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார். வீட்டுக்குன்னு அதீதமாக செலவு பண்ணுவீங்க. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். எந்த ஒரு டெசிஷனும் வெற்றிகரமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் தேதி இரவு 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 9:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவான் 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மாறுதல்களை செய்வீங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி. நினைத்தது எல்லாம் வெற்றிகரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துனர்கள், அதாவது ப்ரோஸ் எழுதுகிறவா, நாடக உரை எழுதுகிறவா, அதை தவிர சங்கீதம் சொல்கிறவா, கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர கணிதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பாடநூலில் கணிதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும்.